சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம விஜய் இருந்துட்டு ரோகிணியை கடைக்கு வந்து மனோஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே கோவப்பட்டு கடையில் எல்லாரும் இருக்கிற போதே ரோகிணியை பயங்கரமாக அசிங்கப்படுத்தி விட்டுடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி அங்கேருந்து ரொம்பவே அவமானப்பட்டுக்கிட்டு போகிறாங்க. பின்னாடியே மனோஜ் போயிட்டுருக்காரு. அதனால் மனோஜையும் தடுத்து நிறுத்துகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ அவளை மறுபடியும் கடைக்கு கூப்பிட்டு வச்சு அவ கூட இப்படி கை கோத்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்ப. உனக்கு டிவோர்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் போகாத கோர்ட்டு வாசல் இல்லை. நீ என்னடனா இப்படி அவள் செஞ்சது எல்லாத்தையும் மறந்துட்டு அவள் பின்னாடி போயிட்டு இருக்கே. உன்னால் என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை இருந்துட்டு மனோஜ், உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க? உன்னால் நாங்கள் எல்லாரும் வீட்டை இழந்துக்கிட்டு இப்படி தங்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ என்னடனா எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு நீ அந்த ரோகிணி கூட சந்தோஷமாக இருக்க, அவ கூட வாழலான்னு விருப்பம் இருந்தால் எங்ககிட்ட சொல்லி தொலைய வேண்டியதானே. அதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் நீ பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம ரோகிணி இருந்துட்டு ரொம்பவே அவமானத்தோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. நேராக மீனாவோட வீட்டுக்கு வராங்க. உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? மனோஜோட பேச பழக எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என் உரிமையை தடுக்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.